ஹே டார்லிங்ஸ், லவ் லாங்குவேஜஸ் இதை பற்றி நிறைய பார்த்துட்டோம்ல. ஒரு மூவியில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ அதோட ஆப்போசிட் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஃபைட் லாங்குவேஜஸ். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட லவ்ட் ஒன்ஸ் எப்போவுமே ஒரே கைண்ட் ஆஃப் ஃபைட் லாங்குவேஜ் ஒரு பேட்டர்னை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் வென் எவர் தே ஆர் அப்செட் ஆர் ஹர்ட் ஆர் ஆங்க்ரி. அந்த டைப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்ப்ளோசிவ். பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி எறியறது அந்த மாதிரி. 2, இம்ப்ளோசிவ் ஆர் அவாய்டண்ட். ஷட் டவுன் ஆயிடுவாங்க, கம்ப்ளீட்டாக சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. தே மைட் ஈவன் வாக் அவே ஃப்ரம் த பிளேஸ். தேர்ட் ஒன், பாசிவ் அக்ரெசிவ். அவங்களோட அக்ரெஷனை டைரெக்டாக காட்டாமல் இன்டைரக்டாக சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸில் காட்டுறது அந்த மாதிரி. ஃபோர்த் ஒன், ப்ராப்ளம் சால்வர்ஸ். அந்த இஷ்யூவை லாஜிக்கலி யோசிச்சு இம்மீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபிஃப்த் ஒன், காம்ப்ரமைசர்ஸ் ஆர் பீஸ் மேக்கர்ஸ். தே ஹேட் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ அந்த ஃபைட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே தே வில் ஜஸ்ட் கிவன், லைக் நீ சொல்கிறதே ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த எல்லா ஃபைட் லாங்குவேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன் இஸ் டிஃபென்சிவ், another ஒன் இஸ் ஸ்ட்ரென்த். ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வரப்ப டிஃபென்சிவ் மோடுக்கு போகாமல் அந்த ஃபைட் லாங்குவேஜோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி கான்ஷியஸாக நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபைட் டைமில் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்டைலை லைட்டாக மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக அந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறது, அபவுட் தீஸ் ஃபைட் லாங்குவேஜஸ் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.